ஆரம்பிப்பாளராக இளையதம்பி வண்டிகள் 5 மாட்டு பாருங்க மாட்டு கன்றுகளும் வந்து எல்லாம் தங்களுடைய அந்த நினைவு தாங்கிய அந்த வெற்றிக்கு சவாரிக்கு வந்து தயார் நல்ல பெரிய இந்த வீர விளையாட்டுல எப்படி வழியமோ அதே அளவுக்கு ஒரு எவ்வளவு வாகனங்கள் வந்து தரிச்சு பிரத்யோகமா அந்த மாட்டு வண்டில்களை இளவால் நான் வந்து கோனாவில இருந்து இந்த மாடு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. கோணங்கள்ல ஓடி கொண்டு இருக்குதுங்க. மாவட்டத்துல இருந்து வந்திருக்கு பாருங்க. விஸ்வமோடுன்றதை நாங்கள் வந்து இந்த காணொலி சவாரி போட்டிகள்ல என்னன்னு சொன்னா விறுவிறுப்பாக வந்து வேகமான முறையில வந்து கொண்டு யாழ்ப்பாணம் சங்குவேலி உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்க நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேசத்துல நிக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து மிக பிரமாண்டமான முறையில மாட்டு வண்டில் சவாரி வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. ஒவ்வொரு மாடுகளும் வந்து ஒவ்வொரு ரகத்துல இருக்குதுங்க. அதாவது வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து நிறைய யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சின்னு சொல்லி பல மாவட்டங்கள்ல இருந்து மாட்டு வண்டியில வந்து சவாரிக்காக இங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போகுது. காணொலியை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா வந்து பாருங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கண்டாவளை மண்ணிலே கண்டாவளை கோணங்குளம் கற்பக விநாயகர் சவாரி தரவையில் எழுச்சிபூர்வமாக மாட்டு வண்டி சவாரி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது அமரத்துவம் அடைந்த முருகர் விக்னேஸ்வரன் அவர்களுடையது. அவர் செல்லமாக ஐஸ்கிரீம் என்றும் அழைக்கப்படுவார். அவருடைய ஞாபகார்த்தமாக 5ஆம் ஆண்டு நிகழ்வாக அவருடைய குடும்பத்தினர் நடாத்தி கொண்டிருக்கின்ற பிரமாண்டமான சவாரி போட்டி என்றும் இல்லாத வகையில் இன்றைய நாள் 220 கோடி காளைகள் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பிப்பாளராக இளையதம்பி தேவராஜா குட்டி அவர்கள் நிதானமாக அங்கே போட்டியை ஆரம்பித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த போட்டி தமிழர்களுடைய பண்பாடு, வீரம் என்பவற்றை, பாரம்பரியம் என்பவற்றை பறைசாற்றுவதாக இருக்கின்றது. பரிசுகள் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான பரிசுகள் இன்றை வழங்கப்படுவதற்காக இங்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. முதல் பரிசாக சவாரி வண்டிலே 5 பிரிவுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அந்த வகையிலே அதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2வது பரிசாக மாட்டுக்கன்று, 3வது பரிசாக மாட்டு தீவனம் உண்ணுகின்ற தொட்டில், அடுத்தது கலப்பை முகமும் இவ்வாறு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாட்டு வண்டி சவாரி போட்டியில் இப்பொழுது முதல் சுற்றிலே ஆனா பிரிவுக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போட்டியில வந்து வெற்றி பெறுபவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாட்டு வண்டிகள் 5 மாட்டு வண்டிகள் இதில் வச்சிருக்கிறாங்க. பரிசாக காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இன கன்றுகள் வந்து மாட்டு கன்றுகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பரிசாக கொடுப்பதற்காக கட்டி வைத்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி பெறுபவர்களுக்குரிய வெற்றி கிண்ணம் வந்து அவருடைய அந்த நினைவு தாங்கிய அந்த வெற்றி கிண்ணம் வந்து இங்கால வந்து வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள். மிக நேர்த்தியான முறையில் அந்த கிண்ணம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது பாருங்க. இதில் வந்து பாருங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருந்து நிறைய கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. முக்கியமாக வந்து கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம், மன்னார் மாவட்டங்கள்னு சொல்லி பல மாவட்டங்கள்ல இருந்து ஒவ்வொரு மாடுகளும் வந்து விதமாக ரகமாக இதுக்காகவே பிரத்யோகமாக வந்து இந்த மாடுகளை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து அதை வந்து சவாரிக்கு வந்து தயார்படுத்துறாங்க. உண்மையாலுமே வந்து இது வந்து பரிசுகள் பெறுவதற்காக அவங்க வந்து இந்த இதுல கலந்து கொள்றதில்லை. இது வந்து முக்கியமா வந்து தங்களுடைய கௌரவமாக பார்க்கிறார்கள். தமிழர்களுடைய இந்த வீர விளையாட்டுல எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் தங்களுடைய காளைகள் அப்படின்ற அந்த விஷயத்த ஒரு கௌரவமா தான் இந்த ஒவ்வொரு போட்டியாளர்களும் வந்து பார்க்குறாங்க. பரிசுகள் அதெல்லாம் அப்பாற்பட்டு கடந்த ஒரு விஷயமாகத்தான் இந்த போட்டி வந்து நடைபெற்று கொண்டிருக்குதுங்க. உண்மையாலுமே முக்கியமா வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாடுகளையும் இந்த மாட்டு வண்டில்களையும் வந்து கொண்டு வருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய லொரி பாருங்க, எவ்வளவு லொரி, எவ்வளவு வாகனங்கள் வந்து தரிச்சு நிற்குதுன்னு பாருங்க. இந்த லொரிகளின் ஊடாகத்தான் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருந்து இந்த வண்டில்களையும் இந்த மாடுகளையும் வந்து அவங்க கொண்டு வராங்க. இதுல வந்து பாருங்க எவ்வளவு மாட்டு வண்டில்கள் இருக்கு. இதுக்காகவே பிரத்யோகமா அந்த மாட்டு வண்டில்களை வந்து இந்த சவாரிக்காகவே வந்து தயார்படுத்துறாங்க. எந்த ஊர் மாடனே இது? இளவாலை பாருங்க. அந்த அண்ணன் வந்து இளவாலையில இருந்து இந்த மாடு வந்து கொண்டு வந்துருக்கார். இது எந்த ஊர் மாடனே? கோனாவில இருந்து கொண்டு வந்துருக்கீங்க. ஆமா, செம்ம சைஸ் தான். விட்டுட்டீங்களோ? சிங்கம் விட போறீங்க அடுத்த சுட்டுக்கு. அண்ணா வந்து கோனாவில இருந்து இந்த மாடு கொண்டு வந்துருக்காரு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எந்த ஊர் அண்ணே? வட்டக்கச்சி மாடு.
பார்த்தீங்கன்னா தெரியும் வட்டக்கச்சில இருந்து வந்திருக்கு பாருங்க. அண்ணா எந்த ஊர் மாடண்ணா? கச்சாய் கொடிகாமம். கொடிகாமத்துல இருந்து வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஒரு மாவட்டங்கள்ல ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கு மாடு. திமிரி கொண்டா நிக்குது. இதுல என்னுடைய நண்பர் நிக்கிறார். அவர் தான் எல்லா இடமும் நிப்பார். ஓ இது எந்த இடம் மாடுடா? எந்த ஊர் மாடு மச்சான்? முடியாது. இது நண்பர் மாடா பாப்போமா? விஸ்வமோட மாடு, ரெட்பானா விஸ்வமோட மாடு. இது பார்த்தீங்கன்னா இப்போ சவாரி விடுவதற்கான ஆயத்த நிலைகளில் நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து இந்த வெள்ளை கொடியை காட்டின உடனே மாடுகள் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஊட்டம் பண்ணுறோம் பாருங்க. காற்றை கிழித்து கொண்டு பறந்து சென்று வந்து கொண்டிருக்கிறது மாடுகள். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து மேல் வியூவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. உண்மையாலுமே வந்து நல்ல பெரிய ஒரு சவாரி திடல்லாம். உண்மையாலுமே நிறைய ரசிகர்கள் வந்து இன்றைய தினம் வந்து வந்திருந்தாங்க. இரண்டு பக்கங்கள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசிகர்கள் பெரும் திரளாக இருந்து இந்த மாட்டு வண்டி சவாரியை ரசிப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்ததுங்க. ஒவ்வொரு பிரிவுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மாட்டு வண்டில்கள் வந்து சவாரிக்காக வந்து விடப்பட்டு கொண்டிருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து வருகை தந்திருக்கிறாங்க பாருங்கள். முக்கியமாக வந்து சில மாடுகள் வந்து நேராக ஓடாமல் குறுக்கறுத்தும் சில நேரங்களில் ஓடும். அது மக்களுடைய உயிர்களுக்கும் கூட ஆபத்தாக அமையலாம், காயங்கள் ஏற்படலாம். ஆகவே வந்து அவதானமான முறையில் இங்கே வந்து 2 சைட்லேயும் கயிறுகள் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. பார்வையாளர்கள் வந்து கொஞ்சம் அவதானமாக பார்த்து கொண்டு இருக்கணும். ஏன்னா அது மாடு எந்த பக்கம் போகும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. நாங்கள் வீடியோ எடுக்கிறது கூட சரியான கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொண்டு இருந்தாங்க. என்னென்னு சொன்னால் எங்களுக்கே பயம், எங்கே வந்து இடிக்கும், எங்கே எந்த மாடு எப்படி வந்து நிற்குமென்ட்டு தெரியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஏராளமான ரசிகர்கள் பல மாவட்டங்கள்லேருந்து இது பார்க்குறதுக்காகவே வருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அண்ணாலாம் கை காட்டி கொண்டிருக்காரு பாருங்க. இப்போ நாங்கள் அடுத்தடுத்து மாடுகளினுடைய சவாரிகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து அதாவது முடிவு எல்லைக்கு போக போகிறோம். அங்கே இருந்து எந்தெந்த மாடுகள் வந்து வெற்றி பெறுதுன்ற அந்த விவரங்களை அடுத்தடுத்த கட்டம் நாங்கள் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இறுதி வரைக்கும் எந்த மாடு வந்து முதல் நிலையில் வரப்போகுதுன்றதை நாங்கள் வந்து இந்த காணொலியினூடாக உங்களுக்கு வந்து காட்டலாம்னு நினைக்கிறோம். முக்கியமாக வந்து இந்த மாதிரி சவாரிகள் அதுகளெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்களுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் முதலும் நிறைய சவாரிகள் வந்து போட்டிருக்கிறோம். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் நீங்கள் வந்து சவாரிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. உண்மையாலுமே இறுதி சுற்றுகள் வந்து விறுவிறுப்பாக இருக்கும். ஒரு இடத்துல ஒருத்தரும் நிற்க மாட்டினோம், அங்கேயும் இங்கேயும் ஓடி சவாரி திடல் நடு மையத்துக்கு கூட ஓடிடுவினோம். அந்த அளவுக்கு விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருக்கும் இறுதி போட்டிகள். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் நான் காட்டப்போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது பாருங்க. காற்றை கிழித்து வேகமான முறையிலே சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து எந்த மாடு முதல் நிலையில் வரப்போகுது அப்படின்றத பார்த்துடலாம். முன்னுக்கு ஒரு 2 வெள்ளை சோடி மாடு தான் வருது. அங்கே பின்னுக்கு ஒரு கருப்பு கலர் மாடு, அது முதல் நிலையில் வருது. மாடுகள் யார் யாருடையன்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யாருடைய மாடு முதலாவது 2வது வருதுன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த மாடுகள் வந்து கொண்டிருக்குது பாருங்க. ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு கரையாக ஓடுது. ஒன்று அங்கால ஓடுது, ஒன்று நடுவுக்கு ஓடுது, ஒவ்வொரு கோணங்களில் ஓடிக்கொண்டிருக்குதுங்க. அடுத்த சவாரிகள் வந்து விட்டுருக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 2 பகுதிகளாக காட்டுறோம். ஒன்று வந்து மேல் வியூவில் இருந்து காட்டுறோம், மற்றது ஒன்று கீழ் பொசிஷனில் இருந்து காட்டுறோம். உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுமென்றதுக்காக தான் காட்டி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் என்ன மேலே இருந்து காட்டும்போது யாருடைய மாடு இவருடைய மாடுன்றது கொஞ்சம் கணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் கூடுதலான பாகங்கள் வந்து ஃபைனல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவான முறையில் கீழே இருந்தே நாங்கள் உங்களுக்கு அதை தெளிவாக காட்டியிருக்கிறோம்ன்ற நம்புகிறோம். பாருங்கள், பார்த்து ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய்கொண்டிருக்குது நல்ல நீளமான சவாரித்திரல் தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டாவளை கிளிநொச்சி கண்டாவளை சவாரித்திரல்லாம் இது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு பிரபல்யமோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சவாரி மாட்டு வண்டி சவாரி வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டு வந்து பார்க்கப்படுது.
பாருங்க 5 சவாரி மாடுகளும் ஒவ்வொரு கோணங்களில் ஒவ்வொரு விதமாக ஓடிக்கொண்டிருக்குது பாருங்க. வித்தியாசமான முறையில் இருக்குது. உண்மையாலுமே முதல் நிலையில் போய் கொண்டிருக்குது ஒரு மாடு உண்டு. ஒரு வெள்ளையும் ஒரு கருப்பு கலர் மாடும் தான் முதல் நிலையில் வந்து போய் கொண்டிருக்குது. யாருடைய மாடு என்று எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க யாற்ற மாடு முதல் நிலை என்று சொல்லி. நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது ஜூம் பண்ணி பாருங்க, தெரியும் கிளியரா. பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்கு பாருங்க. ஒரு மாடு அங்கால குறுக்கறுத்து போயிட்டு அரப்பு மாடு 2வது. இதில் வந்து பாருங்க வெற்றி பெற்ற மாடுகளை வந்து அடுத்தடுத்த சுற்றுகளுக்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதில் போகிற மாடுகள் எல்லாமே நடந்து முடிஞ்ச சுற்றுகளில் வந்து வெற்றி பெற்ற மாடுகளாக காணப்படுகிறது. அது அடுத்த சுற்றுக்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. என்னப்பா ஒரு மாடு 8-10 பேர் சமாளிச்சு சரி வருது. எல்லாம் பிச்சு அடிச்சு கொண்டு போகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மாடுகளும் பாருங்க ஒவ்வொரு சைஸ்ல பார்க்கறதுக்கு விதமா ரகமா இருக்குதுங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருந்து வந்திருக்குது. இதுக்கண்டே வந்து காலையில வந்து ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. இது ஒரு தமிழர்களுடைய முக்கியமான ஒரு வீர விளையாட்டுன்னு கூட உண்மையாலுமே பார்த்து அதில் தெரியுற அண்ணா வந்து கொடி அடிச்ச விட்டானே இந்த காலையில் அப்படின்னா தெரியும். அடுத்த சவாரி மாடுகள் ஆவண்ணா பகுதியில் வந்து அடுத்த சவாரி மாடுகள் வந்து கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ரசிகர்களுடைய ஆர்ப்பரிப்புக்கு மத்தியில் அடுத்த சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. முதல் நிலையில் 2 வெள்ளை மாடுகள் தான் வந்து கொண்டிருக்குது. எந்த இடம்னு தெரியல எங்களுக்கு, தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்ததும் 2 வெள்ளை மாடுகள் தான். பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா மாடுகள் வந்து சீறி பாய்ந்து கொண்டு வருதுன்னு பாருங்க. அம்மாடியோ பயங்கர டஃப்பான போட்டி தாங்க இது. முன்னுக்கு வந்து இந்த மாடு வருதுன்னு பாருங்க. இதுல வந்து பாருங்க மக்களே, இதுல வார ஒரு சவாரி மாட்டோட அந்த வண்டில் சில்லு வந்து கலண்டு இந்த பாருங்க. இதுல பாருங்க வண்டில் சில்லு வந்து கலண்டு, ஆனாலும் வந்து விடாம ஓடி அவர் வந்து எல்லையை வந்து கடைசி வரைக்கும் கடந்துதான் முடிச்சவர் பாருங்க. உண்மையாலுமே ஆபத்தான ஒரு விளையாட்டும் கூடங்க. கொஞ்சம் அவதானமா தான் இருக்கணும் கண்டிப்பா. அரையிறுதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊனா பிரிவுக்கான அரையிறுதி போட்டி ஏதோ ஆரம்பமாகி காலைகள் 5 கோடி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த சவாரி மாடுகள் வந்து மிகவும் வேகமான முறையில் காற்றை கிழித்தபடி வந்து கொண்டிருக்குதுங்க. முன்னுக்கு வார மாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளையும் ஒரு கருப்பும், அது மயில கலர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், மயிலன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். கருப்பும் வெள்ளையும் கலந்தது. அங்கால ஒரு வெள்ளை கலர் மாடு, அதான் 1ஆம் மற்றும் 2ஆம் இதில் வந்திருக்குது. அடுத்த சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குதுங்க. பாருங்க புழுதிய பாருங்க, புழுதிய கிளப்பி கொண்டு தான் வருதுங்க. சரியா எங்களாலேயே கணிக்க இல்லாமல் இருக்குது. இது முதல் நிலையில வருது, இது 2ஆம் நிலையில வருதுன்னு கணிக்க இல்லாமல் இருக்குது. இதை தெரிஞ்சாக்கள் யாராவது சொல்லுங்க, அது யாருடைய மாடு முதல் நிலையில வந்திருக்கு 2ஆம் நிலையில வந்து தெரிஞ்சாக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.
போட்டி வந்து இப்போதான் சூடு பிடிச்சிருக்குங்க. ரொம்ப சுவாரஸ்யமான முறையில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி. 2 கருப்பு மாடுகள்லாம் முதல் நிலையில் வந்துருக்குங்க. மிக சிறப்பான முறையில் ஓட்டியிருந்தார் அந்த டிரைவர். உண்மையாலுமே இதில் டிரைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று இருக்குதுங்க இந்த சவாரி போட்டிகளில். என்னென்னு சொன்னால் மாடுகள் ஓடாத அடுத்த கட்டம், ஆனால் அதை வந்து உண்மையாலுமே ஓட வச்சு அதை வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த சாத்தியமும் அந்த திறமைகளும் வந்து அந்த டிரைவர் தான், சாரதிகள்கிட்ட தாங்க இருக்குது. அது உண்மையாலுமே நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான். அவர்கள் வந்து மாடை எவ்வளவு வேகமாக கலைத்து கத்தி கொண்டு வருகிறார்களோ அவ்வளோ வேகமாக அந்த மாடு வந்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாலுமே இந்த போட்டிகளுக்காக சாரதிகள்லாம் இந்த தங்களுடைய இதுகளை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அதுதான் நாங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சாரதிகளுக்கும் வந்து இங்கே வந்து வெற்றி கிண்ணங்கள் வந்து கொடுப்பாங்க. சிறந்த சாரதிகளுக்குரிய வெற்றி கிண்ணங்கள் எல்லாம் வந்து கொடுப்பது வளமை. ஆனா பிரிவில் வந்து கொண்டிருக்குது மாடுகள். 5 சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்கு. பாருங்க எவ்வளவு டப்பா ஓடி வந்து கொண்டிருக்கு பாருங்க. ஆர்ப்பரிப்பையும் ஆரவாரத்தையும் பாத்தீங்கன்னா அரையிறுதி சுற்றுகள் சட்டமே நடந்து கொண்டிருக்கு. அரையிறுதி சுற்று பாருங்க எவ்வளவு மிக பிரமாண்டமா நடைபெற்று கொண்டு பாருங்க. மக்கள் எல்லாம் வந்து முண்டி எடுத்து கொண்டு வருகிறாங்க. மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஃபைனல் சுற்றுல வந்து எவ்வளவு வேகமாக வருது என்று பாருங்க. காற்றை கிழித்து கொண்டு வருதுங்க. இந்த ஒரு மாடு சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபைனல் சுற்றினுடைய மாடுகள் வந்து கொண்டிருக்குதுங்க. பாருங்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து கொண்டிருக்காங்க பாருங்க கடவுளே. இங்க பாருங்க எல்லாரும் உள்ள எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. மாடு அடுத்த கட்டம் நகர முடியாத அளவுக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஏ பிரிவினுடைய ஃபைனல் வந்து நடந்து கொண்டிருக்குதுங்க. இதில் தான் தெரிய போகுது இந்த 200 சொச்ச மாடுகளில் வந்து உண்மையானமே வந்து எந்த மாடு வந்து முதல் நிலையில் வரப்போகுதுன்ற விவரம் வந்து இதில் தாங்க தெரிய போகுது எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு விறுவிறுப்பாக வந்து வேகமான முறையில் வந்து கொண்டிருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சவாரி வந்து முடிஞ்சிடுங்க. யாழ்ப்பாணம் சங்குவேலியை சேர்ந்த மாடு தாங்க முதல் நிலையில் வந்திருக்குது. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டை வந்து பாருங்கள் எப்படி வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து அதை வந்து சின்ன வயசுல இருந்து அந்த மாடுக்கு வந்து பயிற்சியெல்லாம் கொடுத்து உண்மையாலுமே இந்த சவாரி என்றது வந்து ஒரு கௌரவம் தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த முதல் நிலையை வந்து இவங்க அடைஞ்சிருப்பாங்க. உண்மையாலுமே இந்த சவாரி, இந்த மாட்டு வண்டி சவாரியில் வெற்றி பெற்ற இந்த யாழ்ப்பாணம் சங்குவேலியை சேர்ந்த இந்த மாட்டு வண்டிகளுக்கும் அந்த சாரதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். சரி உறவுகளே, மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.